விகடன் அப்படிங்கிற இந்த பேரை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற அவங்களுடைய ஒரு டிஜிட்டல் இதழ் பாத்தீங்கன்னா வார இதழ் வார வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்க, விகடன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி February 10 அன்னைக்கு ஒரு இதழ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த இதழோடைய ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இருக்கு. என்ன கார்ட்டூன் அப்படின்னா, பிரதமர் மோடியும் பக்கத்துல யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்க மாதிரி, அதுல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து சங்கிலியால கட்டப்பட்ட மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க. சோ அந்த கார்ட்டூனை பார்த்தோன்னே நிறைய பேர் நிறைய கான்ட்ரோவர்ஷியலான கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ரொம்பவே நாட்டை அவமானப்படுத்துற விதமாகவும் நாட்டுடைய கௌரவத்தை குறைக்கிற விதமாகவும் பிரதமரை அவமானப்படுத்துற விதமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் எதிர்த்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு ஆர்டர் போட்டு அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எஸ், www.vigadan.com அப்படிங்கிற வெப்சைட் பாத்தீங்கன்னா கடந்த 15 நாட்களா இயங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய எந்த ஒரு டிஜிட்டல் இஷ்யூஸ், எந்த விதமான ஒரு ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த டொமைனையே பிளாக் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு விகடன் தரப்புல தான் விளக்கம் கேட்டப்போ இந்த மாதிரியான மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல இருந்து எங்களுக்கு டைரக்ஷன் வந்துச்சு, அந்த ஆர்டரை எதிர்த்து தான் நாங்க பிளாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தின ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எங்களால இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விகடன் தரப்புல இருந்து எங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணும், நாங்க இதை பத்தின நியூஸ்ல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ கமிட்டி மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிட்டி முன்னாடி போய் சப்மிட் பண்றாங்க. அப்போ அந்த கமிட்டி அது எல்லாமே விசாரிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆமா அந்த கார்ட்டூன் வந்து ரொம்பவே நாட்டையும் நம்மளுடைய நாட்டு பிரதமரையும் அவமானப்படுத்துற விதமா இருக்கு, அதனால நீங்க அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு விகடன் தரப்புல இருந்து கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஆர்டிகல் 19 படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சுரிமை இருக்கு, கருத்துரிமை இருக்கு, அதுக்கு கீழே தான் நாங்க இந்த ஒரு சித்திரத்தை நாங்க வெளியிட்டு இருந்தோம், இது எங்களால நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஐடி ஆக்ட் 2000 கீழே ஆர்டிகல் 69 படி அந்த எந்த ஒரு கருத்தும் நாட்டையோ இல்ல நாட்டுடைய பிரதமரையோ வந்து தரக்குறைவா அவங்களோட தரத்தை குறைக்கிற மாதிரியோ அவங்களை அவமானப்படுத்துற மாதிரியோ இருந்துச்சுன்னா நாங்க அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், எங்களால அந்த இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே தான் நாங்க இதை பிளாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த நிலைமையில ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னா, அந்த ரிவ்யூ கமிட்டி சொன்ன மாதிரி நீங்க அந்த கார்ட்டூனை ரிமூவ் பண்ண உடனே அவங்களோட வெப்சைட்டுக்கு திருப்பி ஆக்சஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தீர்ப்பை பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஹியரிங் போயிட்டு இருக்கு. அதாவது விகடன் தரப்புல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 படி எங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதுக்கு கீழே தான் நாங்க இந்த கருத்தை தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. கவர்மெண்ட் தரப்புல ஐடி ஆக்ட் 2000 கீழே ஆர்டிகல் 69 படி அது அந்த நாட்டோடைய டிக்னிட்டி அண்ட் சோவரினிட்டி அஃபெக்ட் பண்ற விதமா இருந்துச்சு அப்படின்னா எங்களால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், அதுக்கு கீழே தான் நாங்க இந்த மேகசினை நாங்க இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போதைக்கு ஒரு தற்காலிகமா பாத்தீங்கன்னா அவங்க அந்த கார்ட்டூனை ரிமூவ் பண்ண உடனே அந்த வெப்சைட் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ விகடன் வெப்சைட் வந்து ஆக்சசிபிளா தான் இருக்கு. பட் அந்த டிஜிட்டல் பிளஸ் மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த கோர்ட் ஆர்டர் தான் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, அந்த கார்ட்டூனை எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த கோர்ட்ல கேஸ் வந்து ஹியரிங்ல இருக்கு. ஸோ கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தாதான் தெரியும் யாரு பக்கமா தீர்ப்பு வருது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த கேஸ் பத்தின அப்டேட்டை நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா நான் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரியான எந்த விதமான கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.